படம் செஞ்சாலும் எந்த கதை எடுத்துக்கிட்டாலும் இது நம்மளுடைய மனப்பூர்வமாக நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு திருப்தியாக ஓபி அடிக்காமல் நம்ம செஞ்சிடணும். அதுக்கப்புறம் அது ஜனங்ககிட்ட போகும்போது மார்க் போடுறது அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. சார்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன், யாருக்கிட்ட என்ன கேட்கக்கூடாது என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாத கேட்டால் அவங்க அப்புறம் தள்ளி வச்சுருவாங்க. அதெல்லாம் சார் தான் கற்றுக் கொடுத்தாரு. இப்படி ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வர்றது சகஜம். இதுக்காகலாம் நம்ம பயணத்தை வந்து தடுத்து நிறுத்திட முடியாது. அப்படிங்கிற மாதிரி பெரிய ஃபிலாசபி அதுக்குள்ளே வந்துடுது இல்லையா? ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து யாராவது பேசும்போது அதை கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். அவங்க ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா பெரிய மீனிங் இருக்கும். என்ன எத்தனை மணிக்கு வர சொன்னேன், இன்னும் 7:30 மணி என்ன, இப்போ மணி என்ன, இன்னும் ஆகலைன்னா இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதுக்குள்ளே எது கேமரா ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் நீங்கள் இல்லாமல் ஒரு சார் நீ என்னை 7:30 மணிக்கு வர சொன்னேன், இங்கே 2000 பேர் 3000 பேர் சுற்றி நின்றுருப்பான். நீ முதல்ல நான் வரும்போது கேமரா ஓடிக்கிட்டு இருந்தது நீ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, பாக்கி முதல்ல வந்துட்டா சிவாஜி அண்ணன் லேட்டுன்னு என்னத்தானே தப்பாக நினைப்பாங்க. முதல் கேள்வியே வந்து, நீங்க சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து உங்களுக்கு கதை எழுதுல ஆர்வம் இருந்ததா இல்ல நடிக்கிறதுல ஆர்வம் இருந்ததா? முதல்ல வந்து ஸ்கூலில் வந்து நாடகத்தில் நடிக்கிறதுக்காக ட்ராமாட்டிக் கிளப்பில் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் கை தூக்குங்க, ஜாயின் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரேயரில் வச்சு காலையில் கேட்டாங்க. அப்போ எனக்கு நடிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்ததுனால நான் டக்குன்னு கையை தூக்கிட்டேன். அப்புறம் உடனே ட்ராமாட்டிக் கிளப்பில் எல்லோரும் மீட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வாத்தியார் வந்து அந்த ஸ்கூல் ட்ராமா ஸ்கூல் டே காம்படிஷனுக்காக எழுதினார் இல்லையா, அதை வந்து அவர் எழுதிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது ரிஹர்சல் நடக்கும்போது இப்படி சொன்னால் நல்லா இருக்குமே, அப்படி சொன்னால் நல்லா இருக்குமே, இவர் இப்படி நிற்கிறது இப்படி நிற்கலாமே, இவர் துண்டு இப்படி போட்டு நல்லா இருக்குமே, அப்படி இப்படிங்கிற மாதிரி எனக்கு தாட் வந்தது. அப்போது டைலாக்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கெடுத்துட்டு சார் இப்படி சொல்லலாமா இப்படி இருக்கலாமா அப்படின்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியாருக்கு வந்து இப்போ எனக்காக மட்டுமே இல்லாமல் மற்றவங்க நடிக்கிறவங்க எல்லாத்தையும் கூட பார்த்துட்டு இந்த மாமா கேரக்டர் இந்த சித்தி கேரக்டர் இவங்க இப்படி பேசினா நல்லாயிருக்கும் இப்படி நின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அங்கே தான் எனக்கு எழுத்துலேயும் வந்து ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது, எழுத்துலேயும் என்கிட்ட ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு சின்ன திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த வாத்தியார்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். காலர் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம், நாங்கள் கரூர்லேருந்து சுமதின்னு பேசுகிறேன். சார் பாகிசா சார் வணக்கங்க சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நான் சின்ன வயசுலேருந்து உங்களுடைய ரசிகை, ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களை. இன்னுமே பாருங்களேன், மார்க்கெட்டுக்கு போனா முருங்கைக்காயை பார்த்தா உங்க நினைவு தான் வருது, பார்த்தோன்னே உங்க நினைவு தான் வருது. ஆமா, எப்படியோ முதல் கேள்வியே முருங்கைக்காயை கொண்டு வந்துட்டீங்க. ஓகே, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாம் நல்லா இருக்கோங்க சார். ஓகே, எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லி நல்லா இருக்கோங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சோ சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரதி ராஜா சார் எப்படி சந்திச்சீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ட்ரை பண்ணும்போது பாலகுரு சார் வந்து எனக்கு பழக்கமாக இருந்தார். கதாசிரியர் தூயவன் அவர் மூலமாக, தூயவங்கள்ட்ட பழக்கமானது அழகுராஜ் அப்படிங்கிற ஒரு நண்பர் மூலமாக. ஸோ அப்புறம் அவர் தான் பாலகுரு சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்புறம் அவர்கிட்ட வந்து பழக்கமானோடனே எங்கள் டைரக்டர்கிட்ட அவர் தான் சேர்றதுக்கு காரணமாக இருந்தவர். ஒரு கால் அட்டன் பண்ணிட்டு தொடர்ந்து பேசலாம். ஓகே, வணக்கம் சார். நான் பாண்டியராஜ். சரி, நீங்க ஏதாவது கேட்க விரும்பலீங்களா சார் கிட்ட? நான் கேட்க வேண்டியதாங்க, அவருக்கு நேரில் கேட்க இப்ப கேட்க போறேன். வெளியே கேட்கணும் சம்பிரதாயம். சார்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன், யாருக்கிட்ட என்ன கேட்கக்கூடாது என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாத கேட்டா அவங்க அப்புறம் தள்ளி வச்சுருவாங்க. அதெல்லாம் சார் தான் கத்து கொடுத்தாரு. சார் சொல்லுப்பா. உங்களுக்கு புரியாத புதிர், எல்லா புதிரும் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன அன்றைய சினிமாவில் உங்களுக்கு புரியாத புதிர். சினிமாவில் புரியாத புதிரா? அன்னைக்கு சினிமா இன்னைக்கு சினிமால இன்னைக்கு வரைக்குமே எல்லாத்துக்குமே புரியாத புதிர், இந்த படம் ஓடுமா ஓடாதா? ஏன்னா அதனாலதான் நிறைய பேர் அவங்க இது கண்டிப்பா இது பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜனங்க கிட்ட போகும்போது அது நேரம் ஆப்போசிட் ஆயிடுது. அப்புறம் இது சுமார் அப்படின்னு நினைக்கிறோம். சுமாருங்கிறது வந்து இல்லை இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஜனங்களுக்கும் நமக்கு இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் புரியாத புதிர் தான். இது ஓரளவுக்கு தான் புரிஞ்சிக்க முடியுமே ஒழிய கடைசி வரைக்கும் இது புரியாத புதிராவே போயிட்டு இருக்கும். அதுதான் சுவாரஸ்யம். நன்றி சார், நன்றி கால் பண்ணதுக்கு. புதிய வார்ப்புகள் பத்தி எதனால நீங்க உங்களுக்காக எழுதப்பட்டதா அப்படின்னு நான் ஏன் கேட்டேன்னா, நீங்க உங்க 2 படங்கள்ல ஒர்க் பண்ணதை பார்த்து உங்களோட இன்ஸ்பிரேஷன் உங்களை மைண்ட்ல வச்சு எழுதப்பட்டதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா வந்து எங்க டைரக்டர் கதை செலக்ட் பண்ணிட்டாரு, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த கதை பிடிச்சி நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
அப்போ நான் அப்போ தான் வெளியே வந்துட்டேன். சிவப்பு ரோஜாக்கள் முடிஞ்சு என்னோட சோர்லா சித்திரங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ இவர் புதிய வார்ப்புகள் வந்து கதையை செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு. அப்புறம் கதையில் ஒரு சின்ன கிளைமேக்ஸுக்கு வரும்போது ஒரு சின்ன நெருடல் அவருக்கு அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அப்போ அசிஸ்டண்ட் எல்லாம் சரி ராஜன் சார் கூப்பிட்டு அவர்கிட்ட பண்ணுவோன்னா அப்புறம் எங்கள் டைரக்டர் கூப்பிட்டாரு. அப்புறம் போனேன். அப்புறம் கேட்டுட்டு என்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னேன். சொல்லும்போது அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீயே கொஞ்சம் உட்காந்து டைலாக்ஸ் எழுதிடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் உட்காந்து டைலாக்ஸ் எழுத ஆரம்பித்தேன். அப்போ தான் அவர் திடீர்னு எல்லா ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ரதி அக்னிஹோத்ரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இளையராஜா மியூசிக்கில் எல்லா சாங்ஸும் எடுத்துட்டாரு. எல்லாமே பண்ணிட்டாரு. ஹீரோ மட்டும் கடைசி வரைக்கும் தேடிட்டு இருந்தார், கிடைக்கல. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல என்னை ஐயோ நீ தான் அந்த படத்துக்கு ஹீரோ அப்படின்னாரு. அப்போவே நான் சொன்னேன், சார் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கீங்க, ஸோ சொந்த படம் எடுக்கிறீங்க, அதனால் விஷப்பரிச்செல்லாம் எதுக்கு, வேறு ஹீரோக்கு ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னா. ஐயோ எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது, பேசாமல் இருக்காங்க. ஏன்னா ரயில் அப்போவே நான் சுதாகருக்கு டைலாக் சொல்லி கொடுக்கும்போதே அவர் ரூமுக்கு வெளியே ஜன்னல் வெளியே அப்படி பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போ இருந்தே என் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் நீ வாத்தியாருக்கு கரெக்டாக இருப்போம், ஒரு கண்ணாடி மட்டும் மாட்டி ஒரு வேஷ்டி ஷர்ட்டு போட்டோம்னா அவன் கரெக்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணார். ஸோ அந்த கண்ணுங்கிறது இருக்கல, அவருடைய கண், அது ரோமியோவின் கண்களிலிருந்து பார்த்தால் தான் ஜூலியட்டின் அழகு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நடிகையினுடைய பார்வைங்கிறது எங்கள் டைரக்டர் மாதிரி ஆட்கள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, அவங்க பார்வையில் பார்க்கும்போது தெரியும். ஒருவேளை அந்த படத்துல உங்களை கதாநாயகரா அவர் சூஸ் பண்ணலன்னா நீங்க இயக்கத்துக்கு மட்டும்தான் போயிருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாம், அது சொல்ல முடியாது. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லை. சுவர் இல்லாத சித்திரங்கள்ல நீங்க நடிக்கிறதா இருந்தீங்களாண்ணா? சூர்லா சித்திரங்கள் நான் முதல்ல நடிக்கிறதா இல்லை, வெறும் டைரக்ஷன் மட்டும் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்ததுக்கப்புறம் நடிப்புங்கிறத விட டைரக்டர் ஆகணுங்கிறது தான் பெரிய இது. ரைட்டர் டைரக்டர் அது மேலே தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்தது. அதனால் சூர்லா சித்திரங்கள் மேக்கப் போட வேண்டாம், சும்மா டைரக்ஷன் மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். கடைசி நேரத்தில் அந்த செகண்ட் கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாலும் எஸ்கேப் ஆகிட்டான். அவனுக்கு இதை விட பெட்டராக வேற ஒரு ரோல் யாரோ கொடுக்குறாங்கன்னு சொன்னதுனால அவன் புறப்பட்டான். வேறு வழியில் 1 வீக் இருக்கும்போது யாரை தேடிட்டு இருக்க முடியும், அதனால் நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டு அப்படியே டைரக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன். அது என் கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகிச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆகி ஜனங்கக்கிட்ட நல்லா கிளாப்ஸ் வாங்கி அப்ரிசியேஷன் கிடைச்சதுனால அப்புறம் ஒரு கை வசை அப்படிங்கிறதுல அப்போது ப்ரொடியூசர் கோபிநாத் அவர் சொன்னார், பாக்யராஜ் அடுத்த படத்துக்கு நான் ஹீரோ கிட்டெல்லாம் போய் யாருக்கிட்டையும் கால் சீட்டுக்கு நிற்க மாட்டேன், நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மௌனகீதங்களுக்கு அவரே டிசைட் பண்ணார். அப்போ முதலாளி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, செகண்ட் படம் ஒரு கை வசை நான் சொந்தமாக எடுத்து ரிஸ்க் எடுத்துக்கிறேன், அது ஓகேன்னா உங்கள் காசு நீங்கள் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை வசையில் அந்த ரோல் நடித்தேன் ஓமியா. அது ஜனங்கிட்ட அப்ரிசியேஷன் வாங்கி படமும் நல்லா போனதுனால மௌன கீதங்கள் மௌன கீதங்கள் அப்படி இப்படின்னு ஒன்னே அப்புறம் வேற வழி இல்லை, மேக்கப் போட்டு தான் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அதே கண்டினியூ. அதுல இருந்து தான் உங்களுடைய நடிப்பு, கதை, வசனம், இயக்கம் ஆரம்பிச்சது. இங்க பேசுறதுல இருந்து எப்பவோ கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணு கேட்கணும். கேள்வி இப்போ எல்லாருமே ஒரு குட்டி கதை சொல்றதுக்கான ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. அதை முதல்ல ஆரம்பிச்சது பாக்யா இதழில் நீங்க தான். ஸோ அதை பத்தி பேசலாம் சார். அந்த குட்டி கதை ட்ரெண்ட் பத்தி. நம்மளுடைய பண்பாட்டு பிரகாரம் கல்ச்சரில் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து தாத்தா பாட்டிகளாகட்டும், ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஒன்று சொல்கிறதுன்னா அவங்களுக்கு தெளிவாக இந்த பசுமரத்தாணி பதிகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனசில் ஏறணுங்கிறதுக்காக ஒரு பழமொழி உதாரணம் சொல்லுவாங்க, இல்லைன்னா குட்டி கதைகள் சொல்லுவாங்க. இது சொல்லும்போது நல்லா மனசில் ஏறும் அப்படிங்கிறது. இது எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தா பாட்டி பெரியவங்களோ டீச்சர்ஸோ இவங்கெல்லாம் சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்கு மைண்டில் இருந்தது. அது இது என்னென்னா, ஒரு சின்ன விஷயத்தை அது மூலமாக பெரிய ஒரு தத்துவத்தையே கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, புத்தர்கிட்ட என்னை ஒருத்தர் அடித்தான் அப்படின்னா நான் கோவப்படாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டார்னா அவர் விளக்கமாக சாதாரணமாக ஒன்று சொல்லிட்டார். அது நீ நடந்து வந்துட்டுருக்கிற ஒரு மரக்கிளை உடைஞ்சி காற்றுல மேலே விழுந்து என்ன பண்ணுவேன், அவன் அப்படியே முழிக்கிறான், அது எதாவது பண்ண முடியுமா, நீ போகிற வழியில் நீ போயிட்டு தானே இருப்ப, அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சின்ன விஷயம் உதாரணத்தை சொன்னார். அதில் அவனுக்கு தெளிவாக கரெக்டு, நம்ம போகிறது நம்ம பாட்டில் போய்கிட்டே இருப்போம், இப்படி ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வர்றது சகஜம், இதுக்காகலாம் நம்ம பயணத்தை தடுத்து நிறுத்திட முடியாது அப்படிங்கிற மாதிரி பெரிய ஃபிலாசபி அதுக்குள்ளே வந்துடுது இல்லையா. ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து யாராவது பேசும்போது அதை கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். அவங்க ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா பெரிய மீனிங் இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒருத்தர் அன்றைக்கி ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு,
அது இப்போ இல்லை, சினிமாவுக்கு வந்த புதுசில். அட நம்ம கையில் என்னப்பா இருக்குது, செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான், பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கான். அப்போ இது என்னென்னா யாருக்கு எப்போ என்னங்கிறது லைஃப்பில் அது சொல்லவே முடியாது அப்படிங்கிறது, அது எவ்வளோ பெரிய ஃபிலாசபியான மேட்ரு. ஸோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம், அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சின்ன சின்ன பழமொழிகள் மூலம் சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒன்று நடக்காது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ப்ரொடியூசர் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தார், பண கஷ்டம் இருக்குது, படம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லி ஏன் கோபிகிட்ட இந்த இவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பணம் கேட்டு பார்க்கலாமே, உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே. ஏன் பாக்கிறாச்சு, மூத்திரத்தில் மீன் பிடிக்கிறதுல நடக்கிற காரியமா அப்படின்னா விசுவலாக யோசிச்சு பார்த்தோம்னா கரெக்டு. அதில் போய் மீன் பிடிக்கிறதுங்கிறது எப்படா இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படி முதலாளி இப்படிலாம் திங்க் பண்ணி, ஆனால் நான் திங்க் பண்ணது இல்லைப்பா, இதெல்லாம் பாரம்பரியமாக எல்லாரும் சொல்லி சொல்லி வந்து அதை கேட்டு கேட்டு வர்றது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தமாசா நிறையா பற்றி சொல்லுவாங்க. ஓகே, சிவாஜி சார் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். உங்கள் கூட நடித்தவங்களை பற்றி தான் நான் ஆக்சுவலாக நானும் நிறைய கேட்கணுன்னு இருக்கேன், ஏன்னா அவ்வளோ பேரோட நடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு நாள் லேட்டாக வந்தார், ஆர் அவர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஷாட் அவருக்கு லைட் பண்ணிட்டேன். ஒரு ஷாட் வந்து ஃப்ளாக்லேருந்து அப்படி ஓப்பன் ஆகி பூ விழுகும். அது ஃபஸ்ட்டு ஷாட்டே சிவாஜியார் ஃபேஸ் மேலே பூ விழுகிற மாதிரி நான் கன்சீவ் பண்ணியிருந்தேன். ஒரு இமயத்துடன் இணைவதில் பெருமைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ் இப்படி கொடி ஏற்றிட்டு இருக்கிறா, அவர் ஃபேஸ் மேலே வந்து அந்த பூ விழுதான் நல்லா இருக்குன்னு. ஸோ அந்த பூ மட்டும் எடுக்கலாம், அதுக்கு வந்து சிவாஜி சார் வேணுங்கிறது இல்லை, அதுக்கு லைட்டெல்லாம் போடணுங்கிறது இல்லை, டுவர்ட்ஸ் ஸ்கை தானே. அதனால் வந்து அது கட்டி ரெடியாக வச்சுருந்தது. அப்போ அவர் வர்றதுக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணி எடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு கேமரா ஸ்டார்ட் ஆச்சு. உடனே அதை ஓப்பன் பண்ணால் உடனே ஃப்ளவர்ஸ் அப்படியே மேலேருந்து அப்படி கீழே கொட்ட ஆரம்பிச்சு. அப்புறம் கட் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னா, சார் அண்ணன் வந்துட்டாருன்னு திரும்பி பார்த்தா அப்படி நின்றுருக்காரு. அவர் என்னென்ன வந்து இறங்கும் போது நான் ஸ்டார்ட் கேமரா சொல்லணுன்னே அவர் சுற்றி வர அப்படியே பார்த்துருக்காரு. அப்புறம் என்னை வந்து அண்ணன் வாங்கண்ணே அப்படின்னா, என்ன எத்தனை மணிக்கு வர சொன்னேன், இன்னும் 7:30 மணி என்ன, இப்போ மணி என்ன, இன்னும் ஆகலைண்ணே, இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷம். அதுக்குள்ளே எது கேமரா ஸ்டார்ட் பண்ணல அண்ணா, நீங்கள் இல்லாமல் ஒரு சார் நீ என்னை 7:30 மணிக்கு வர சொன்னேன், இங்கே 2000 பேர் 3000 பேர் சுற்றி நின்றுருப்பான். நீ முதல்ல நான் வரும்போது கேமரா ஓடிக்கிட்டு இருந்தது, நீ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, பாக்கி முதல்ல வந்துட்டான், சிவாஜி அண்ணன் லேட்டுன்னு என்னத்தானே தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு. இல்லை அப்படி பண்ணிடக்கூடாது, நீ எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஏன்னா நான் ஷூட்டிங் லேட்டுன்னு மொத்தம் நினைப்பான் இல்லையா. இதுக்காக சாரி சொன்னதுக்கப்புறம் கூட அடுத்த நாள் எத்தனை மணிக்குன்னு கேட்டார், 7:30 மணிக்கு அப்படின்னு. சரி 7:20 25க்கு நம்ம புறப்பட்டு போனால் போதும், எப்படி ஃபர்ஸ்ட் ஷாட் அவருக்கு தான் எடுக்கணும்னா 7:20க்கு அவருக்கார் என் ஹோட்டலில் கிராஸ் பண்ணி போகுது. ஐயோன்னு அசிஸ்டண்ட்டுகள்லாம் வந்து சார் தான் போகிறான்னா அண்ணன் போகிறான்னு உளுந்தடிச்சு ஓடி வந்து அங்கே வந்து இந்து பேப்பர் வச்சுட்டு அப்படி படிச்சுட்டு உட்காந்துருக்காரு வாசலில். இப்போ எல்லோரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க, அண்ணே என்ன 7:30ன்னு சொன்னேன், நீங்கள் என்னென்ன 7:20, நான் பழி தீர்த்துக்கிட்டேன். நேற்று நான் வரும்போது நீ வந்து சிவாஜி வந்து லேட்டுன்னு எல்லாம் நினைப்பாங்க இல்லையா, இன்னைக்கு அண்ணனே வந்துட்டாரு, பாக்யராஜ் லேட்டுன்னு எல்லாரும் நினைக்கிட்டோம். அதுக்காக அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஹியூமர் சென்ஸோட அவர்னால அந்த அவர் வரும்போது லேட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தொழில் பக்திங்கிறது அவ்வளோ இருந்தது அவர்கிட்ட. வணக்கம். வணக்கம் பாலா சார். வணக்கம். வணக்கம். யாரு இவ்வளவு வந்திருக்கீங்க? எங்க டைரக்டர் பாக்யராஜ் சார் இருக்காரா? சார் நான் தான். வணக்கம், சொல்லுங்க சார். பூவை பறிச்சாத்தான், செடியிலிருந்து பறிச்சாத்தான் வாடுறது இல்ல, அதை விட்டு வச்சாலும் வாடி போட்டு விதவைக்கு யாராலும் சொன்னேன், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுது பொண்ணுக்கு. ஆமா, அது யாரு சார்? இல்ல நான் எடுத்தோன்னே மாலான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே நான் டக்குன்னு வந்து அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையே இருந்துக்கிட்டேன் நான். ட்ரூ காலர்னு சொன்னதில்ல சார். சாரி சார், நான் முதல்ல எந்திரிச்சிருக்கேன், அவங்க எந்திரிச்சிருக்காங்க. என்னது சாரி? நான் இதே மாதிரி உட்காந்து நான் இந்த பதில சொல்லி சரி சொல்லுங்க சார். நான் ஒரு கேள்வி கேட்டான்ல உங்களுடைய முறைப்படி. ஐயோ, நீங்க கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றேன் எனக்கே புரியல. நான் என்ன கேக்குறது சொல்லுப்பா. நீங்க கேட்டாலே கொஞ்சம் நர்வஸ் ஆகும், டென்ஷன் ஆகும். இது வரைக்கும் என்னை வந்து என் பேரை சொல்ல மாட்டேங்கிறேன், அது ஒரு வருத்தம் எனக்கு. சார் இது வருத்தப்பட வேண்டிய சமாச்சாரம் இல்லை சார், எனக்கு வரல, சும்மா சொல்றேன். நீ ஒருத்தர் சரி, அதாவது திரைக்கலாசிரியர் சொல்லி அவ்வளவு பெரிய பேர் வாங்கி, அது எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஸ்டில் யூ ஆர் பிஸி வித் யுவர் ஆக்டிங், வித் யுவர் டைரக்டிங், எல்லாத்துலயும். அதுதான் நம்முடைய சின்சியாரிட்டியும் அந்த இது. அது உனக்கு கடவுள் வாழ்நாள் பூரா கொடுக்கணும்னு வாழ்த்துறேன். ஓகே, என்ன கேள்வி எல்லாம் கேட்க முடியாது.
நன்றி சார். Thank you so எல்லாமே much, sir. உங்களுடைய அடிச்சுவட பின்பற்றி அதுல வந்து எல்லா அடிச்சுவடையும் அதுல கத்துக்கிட்டது. அது என்னன்னைக்கு எனக்கு mind நன்றி நன்றி பாரதிராஜா சார். Thank you, mama. நன்றி இயக்குனர் இமயம் அவர்களே. சார், நன்றி. ரொம்ப நன்றி சார். இந்த கதைகள்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லி வச்சதா இருந்தாலும் ஆனா நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இல்லைங்க, கரெக்டா அது சொல்றீங்க வந்து இல்லையா? சொல்ற விதம் எதுக்கு என்ன அப்படிங்கறதுலாம் இருக்குல்ல. ஒருத்தன் தான் சொல்லணும், நான் தப்பு பண்ணீங்க என் மேல என்ன தப்பு, நான் கரெக்டா தானே சொன்னேன்னா உடனே அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, அட நீ கரெக்டு தான். இப்போ பழனிக்கு போய் உன் தெரிஞ்சவன் தான் உன் சிநேகிதக்காரன், அவனை எங்க கூப்பிடணும் எப்படி கூப்பிடணுக்கல்ல. அங்க போய் படியார் நேரத்தில் டே மொட்டைப்பான்னு சொல்லி சொன்னோம்னா மொட்டை அடிச்சுட்டு எல்லாரும் சண்டைக்கு வருவான். உன் ஃப்ரெண்டு வந்து இப்போ மொட்டைப்பன் தான் பேர், அவன் பேர் மொட்டைப்பான். ஆனால் பழனியில் படியார் நேரத்தில் போய் டே மொட்டைப்பான்னு சவுண்டு கொடுத்தா முன்னால் மொட்டை போட்டிருக்கோம் பின்னால் போட்டிருக்கோம் எல்லாம் என்ன தான் கிண்டல் அடிக்கிறான் போலுக்குன்னு கோவம் வராது. ஸோ இப்படி நீ கரெக்டு தான், ஆனாலும் இடம் காலம் சூழ்நிலை அதில் வந்து தப்பு வந்துடும் இல்லையா அப்படின்னு அவன் சமாதானப்படுத்துறது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சார் தொடர்ந்து உங்களுடைய படங்கள் தாவணி கனவுகள், அந்த 7 நாட்கள், அதாவது இதுக்கெல்லாம் வந்து சபாஷ் சரியான போட்டி மாதிரி உங்க படங்களே அமைஞ்சது. இதை விட இது பெட்டர், இதை விட இது பெட்டர், இல்லை இதை விட இதுக்கு அந்த மாதிரி போட்டியா இருந்தது. ஒருவேளை நீங்க வந்து மார்க் போடணும்னா இந்த படத்துக்கு, இந்த 2 படத்துக்கும், தாவணி கனவுகளுக்கும் அந்த 7 நாட்களுக்கும் எதுக்கு அதிக மதிப்பெண் கொடுப்பீங்க? ஏன்? இல்லைங்க, இந்த மார்க் போடுறதுங்கிறதெல்லாம் நம்ம கையில் இல்லை. இது ஜனங்க தான். நம்ம வந்து சின்சியராக ஒவ்வொரு படத்துலையும் ஒரே மாதிரி தான் இன்வால்மெண்ட்டோடு நம்ம செய்கிறோம். அப்புறம் நம்மளுடைய எண்ணத்துக்கு மீறி சில படங்கள் பெரிய சக்ஸஸ் ஆகுறது, சில படங்கள் ரொம்ப ஜனங்களுக்கு பிடிச்சி போகும். இப்போ முந்தானை முடித்த அளவுக்கு தாவணி கனவுகள் கலெக்ஷன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் தாவணி கனவுகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு இல்லையா. அதனால் நம்ம எடுக்கும்போது சின்சியராக, இப்போ எங்கள் டைரக்டர் பேசினார், தப்போ ரைட்டாக காலையில் 7 மணிக்கு கரெக்டாக வருவார், கரெக்டாக எடுப்பார், ஒரு நிமிஷம் கூட ஓபி அடிக்கவே மாட்டார். அந்த சுறுசுறுப்பு, அந்த சின்சியாரிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அது அவர்கிட்ட ரொம்ப எனக்கு லைச்சு பிடிச்சது. அந்த மாதிரி நம்ம எந்த படம் செஞ்சாலும் எந்த கதை எடுத்துக்கிட்டாலும் இது நம்மளுடைய மனப்பூர்வமாக நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு திருப்தியாக ஓபி அடிக்காமல் நம்ம செஞ்சிடணும். அதுக்கப்புறம் அது ஜனங்ககிட்ட போகும்போது மார்க் போடுறது அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக சிவாஜி சார், எம்ஜிஆர், அமிதாப் பச்சன் 3 லெஜெண்ட்ஸோடையுமே ஒர்க் பண்ற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது. ரஜினி அவர் கூட ஒர்க் பண்ணியாச்சு, கமல் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அஜித் படத்துக்கும் வந்து ஸ்கிரிப்டில் வந்து கொஞ்சம் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாமே ஒரு ஒரு கொடிப்பினையாக ஒரு ரொம்ப ஒரு சொல்கிறது என்ன சந்தோஷமாக பெருமைப்பட்டுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த மாதிரி சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், சிவாஜி சார்லாம் பார்க்க முடியுமான்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் வந்து சிவாஜி சார் படத்தையும் டைரக்ஷன் பண்ணேன். எம்ஜிஆர் சார் படம் ஸ்டாப் பண்ணியிருந்தது அவசர போலீஸ். அந்த படத்தை அந்த அவசர போலீஸுங்கிற பேரில் வந்தான்னா என் தெய்வத்தை எடுக்க முடிஞ்சது. அப்புறம் அவரே கலைவாரிசுன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அமிதாப்ஜி அவர்களை வந்து டைரக்ஷன் பண்ணது. இப்படி இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து அப்பப்போ நினச்சிக்குவேன், சரி ஓகே எங்கள் அம்மா பாக்யராஜின்னு பேர் சொன்னது வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பாக்கியம் செஞ்ச ஆள் தான் நம்ம அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக சிவாஜி சார் இயக்குற அனுபவம் எப்படி இருந்தது சார்? ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா அவர்கிட்ட கதை சொல்லும்போதே பயந்து சொன்னேன். ஏன்னா கெஸ்ட் அப்பியரன்ஸு, அப்புறம் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ அவர் வந்து எதாவது யோசிப்பாரான்னு, என் கேரக்டர் என்ன சொல்லுப்பா அப்படின்ட்டாரு, அவ்வளோதான். அது வந்து ஒரு டைரக்டர்னு ஒத்துக்கிற வரைக்கும் யோசிப்பார். ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னோம்னா இவங்கெல்லாம் பயங்கரமாக அந்த டைரக்டருக்கு உண்டான மரியாதை கொடுக்குறதுல அவங்க எந்த விதத்துலையும் குறைஞ்ச மாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் அமிதாப் அவர்கள் கூட அவன் நார்த் இந்தியன் இல்லை, இவன் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாள்னா கூட அந்த ரெஸ்பெக்ட் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி சிவாஜி சார் அதே மாதிரி கடைசி வரைக்கும் எத்தனை மணிக்கு நாளைக்கு வரணும் பாக்கி அப்படிம்பாரு. காலையில் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா 7:25க்கு அங்கே வந்துடுவார். அது மாதிரி சின்சியாரிட்டிங்கிறது அவ்வளோ இது. அதே மாதிரி ஜலசியாகவும் ஃபீல் பண்ணுவார். என்னென்னா 7:30 மணிக்குன்னு சொல்லிவிட்டு அவர் லேட் ஆகிருக்கூடாது. நம்ம ஏதாவது கொஞ்சம் முன்னால் ஒரு நாள் ஷார்ட் எடுத்துட்டேன், இன்னொரு 5 நிமிஷம் இருக்குல்லன்னு வேறு ஷார்ட் எடுக்கும்போது அவர் வந்து இறங்குறாரு. இன்னும் 5 நிமிஷம் இருக்கும்போது இந்த கதையை நான் விரிவாக கேட்கணும். அதுக்குள்ள ஒரு காலர் வந்திருக்காங்க, அதை சொல்லிட்டு கேட்கலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். சார் இங்கே தான் இருக்காரு, பேசுங்க. ராஜி சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. நான் நாகை பாபு சார். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சரிங்க. டார்லிங் படத்துல வந்து அந்த கிளைமாக்ஸ் சீன் ஒன்று இருக்கும். ஆமா, நீங்க சூசைட் பண்ண மாதிரி அப்படியே போவீங்க. ஆமா, நல்லா மேல போய் ஏறுவீங்க, கீழே பார்த்தா ரோடு போயிட்டு இருக்கும். ஆமா, அது வந்து இன்னைக்கும் பேசப்படுது. டார்லிங்ல வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு அதில் இன்னைக்கு வரைக்கும் கிரெடிட்டான ஒரு சமாச்சாரம் என்னென்னா,
பாலு மகேந்திரா சார் எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை, இவர் தான் அவருன்னு தெரியும், அவருக்கு என்ன தெரியும், அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்து யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி பாலு மகேந்திரா சார் பேசணும்னு சொன்னார் அப்படின்னு. அப்புறம் என்னென்ன கிளைமேக்ஸ் பார்த்தேன், உங்களை தவிர்த்து வேறு யாருக்கும் இந்த மாதிரி தாட்டும் வராது, இவ்வளோ தைரியமாகவும் செய்ய முடியாதுன்னு. எதனா சொல்கிறாருன்னா, இப்போ டார்லிங் ஒன்றும் ரிலீஸ் ஆகலையாண்ணே. இல்லை நான் திருட்டுத்தனமாக போய் ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு ரெடி ஆச்சு நான் லேபில் போய் பார்த்தேன். ஏன்னா அவரை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு, என் படம் பார்க்கணுங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ டெமிட் பண்ணிக்க பார்த்தவர். அந்த கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சைலண்ட்டாக இருந்துக்கலாம் அவர், இப்படி பார்த்தனால சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ தூரம் அவரை வந்து பேச வச்சிருச்சு. அவர் வந்து சொன்னார், நான் திருத்தனமாக பார்த்தேன், ஏன்னா பார்க்கணுன்னு தோணுதுனால அப்படி போய் பார்த்தேன். அந்த கிளைமேக்ஸும் உங்களுக்கு தவிர்த்து வேறு யாரும் இப்படி திங்க் பண்ண முடியாதுங்க, இது இவ்வளோ தைரியமாகவும் இப்படி ஒரு தாட்டும் வராது, தைரியமாகவும் இப்படி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் என்னென்னா, அது இது ஸ்பார்க்காக அந்த இடத்துல வந்தது. ஸ்பாட்டில் நான் முதல்ல திங்க் பண்ணிட்டு போனதில்லை. ஸ்பார்க்காக அந்த ஹில் ஏறிட்டு இருக்கும்போது அப்போ இப்படியே ஏறுறமே, ஆக்சுவலாக அங்கே போய் எட்டி குதிக்கிற மாதிரி ஷாட் எடுக்கணும், வழியில் மரக்கிளை இருக்கும் அதில் மாட்டிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். ஸோ அந்த மரக்கிளை வந்து வழியில் அந்த நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்குமா, அது தனியாக எனக்கு மட்டும் செப்பரேட் ஷாட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பூர்ணிமா பின்னால் துரத்திட்டு வர மாதிரி நான் ஏறுற மாதிரி. அப்போ திடீர்னு இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே ஏறுறமேனு டாப்புக்கு போகிற நேரத்தில் எனக்கு ஒரு டவுட்டு, அங்கே நம்ம நினைக்கிற மாதிரி டெப்த் இல்லாமல் வெறும் ரோடாக இருந்தா அப்படின்னு நானே நினச்சோன்னே விஜய் தான் கேமரா அசிஸ்டண்ட்டு அசோக்குமார்கிட்ட விஜய் கிட்ட கேட்டேன், விஜய் நீ என்ன நினைக்கிற மேலே என்ன, வாட் இஸ் சார் போய் இறங்கினா டெப்த் இஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை பிளெயினாக ரோடு இருந்தது கேட்கன்னு அந்த பொண்ணு சிரிச்சிச்சு. அப்புறம் சிரிச்சுட்டு டூ மச் சார் அப்படின்னா, சிரிப்பு வந்ததில்ல, இதுதான் கிளைமேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதான். ஓகே, ஸோ அவ்வளோ தைரியம் உங்களுக்கு இருந்தது கிளைமேக்ஸை ஷூட்டிங் ஸ்பாட்ல மாற்றி எடுக்கிற அளவுக்கு, அண்ட் அதுவும் பேசப்பட்ட கிளைமேக்ஸ். இல்லை, அதாவது இது நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது, தோணுச்சு.